ஹாப்பி மார்னிங் மக்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம நிறைய பேர் நம்ம டிராவல் பண்ணுவோம், ரோட்ல 2 வீலர்ல போயிட்டே இருப்போம். போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு டிராஃபிக் போலீஸ் உங்களை கை காட்டிட்டு பைக்ல இருந்து சாவி எடுப்பாங்க. அப்படி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இல்லை எடுக்கக்கூடாது, அது வந்து சட்டப்படி குற்றம்னு சொல்லுவீங்க. ஆனால் அது குற்றம் இல்லை. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கை காட்டும் போது நீங்கள் நிற்காம அவங்களுக்கு வந்து ஒபே பண்ணாமல் நீங்கள் அவங்கள மீறி செல்ல முற்படும் போது அவங்க உங்கள் சாவி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அது வந்து சட்டப்படி குற்றம் கிடையாது. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் செக்ஷன் 130 படி எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும், அது வந்து டிராஃபிக் போலீஸா இருந்தாலும் சரி, காவல்துறை மற்ற காவல்துறையா இருந்தாலும் சரி, வண்டியை நிறுத்தி விசாரிக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. இப்போ வந்து உங்களை வண்டியை நிறுத்த சொல்லும்போது நீங்க எல்லா பேப்பர்ஸையும் காட்டுறீங்க, லைசன்ஸ் வச்சிருக்கீங்க, ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, எல்லாமே அவங்களுக்கு அழகா கோஆபரேட் பண்றீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உங்க பைக்ல இருந்து சாவியை எடுக்கக்கூடாது. இப்போ வந்து நீங்க எல்லாமே கோஆபரேட் பண்ணி நீங்க ஏதோ ஒரு சின்ன வயலேஷன் பண்ணிருக்கீங்க, ஒரு டிராஃபிக் வயலேட் பண்ணிருக்கீங்கன்னா அவங்க அதுக்கான ஃபைனை போட்டு உங்ககிட்ட ஒரு பில் கொடுப்பாங்க. அந்த பில்லை வந்து நீங்க ஆன்லைன்ல பே பண்ணலாம். அதுக்கான வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா echallan.parivahan.gov.in. இங்க போய் நீங்க அந்த செலான்ல இருக்கிற அமௌண்ட் வந்து கட்டிடணும். அப்படி நீங்க கட்டாம விட்டீங்க ரொம்ப நாள் அப்படின்னு சொன்னா கோர்ட்ல இருந்து உங்களுக்கு சம்மன் வரும். அதுக்கு பிறகும் நீங்க கட்டாம விட்டீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரத்து பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க இவங்க கூப்பிட்டு நிறுத்தும் போது நீங்க அவங்களுக்கு சரிவர கோஆபரேட் பண்ணாம அவங்க கிட்ட அகைன்ஸ்டா ஏதாவது பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் செக்ஷன் 179 படி அவங்க உங்க மேல கேஸ் ஃபைல் பண்றதுக்கு கண்டிப்பா பண்றதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. இப்போ வந்து நீங்க இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? இதன்படி நீங்க 2 வீலர்ல போகும்போது அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எங்கேயாவது உங்களுக்கு விதிமீறல் இருந்தா அதை நீங்க தாராளமா தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். என்னுடைய இந்த சம்பந்தமாகவோ இல்லை வேறு ஏதானும் சட்ட சம்பந்தங்கள் சார்ந்து என்னோட கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். நீங்க வந்து என்ன கேட்டாலும் இல்லை வருங்காலங்களில் நான் என்ன வீடியோ போடணும்னு சொல்லணும்னாலும் நீங்க அதில் சஜஸ்ட் கொடுங்க. நான் அதன்படி உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போடுறேன். நன்றி, வணக்கம்.